நான் இதை நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். மே 14 படம் ரிலீஸ் ஆகும் கருப்பு. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம இந்த மனுஷனை ஜாலியாக சிரித்து எல்லாரையும் கலாய்ச்சி ஒரு ஹாப்பியாகவே பார்த்துட்டோம். இப்போ இவர் அழுதுட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறப்போ நமக்கே பர்சனலாக ஒரு மாதிரி என்னடா அவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு தெரியுது. எஸ், கருப்பு படம் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் ஆஃப் சூர்யா சார், ஆர்ஜே பாலாஜி சாருடைய டைரக்ஷனில் இன்னைக்கு மே 14 படம் ரிலீஸ் ஆகும். காலைல 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ நடந்துரும் அப்படின்ட்டு சொல்லி எல்லாருமே ரொம்ப செலிப்ரேஷனோட இருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 9 மணி ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த ஷோ போடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. என்னடா இஷ்யூன்னு டீட்டெயிலாக செக் பண்ணுறப்போ நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. இதை பற்றி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் ஃபினான்ஷியல்ஸ்ட்டு இருந்தால் காசு வாங்குவார். அதை ரிலீஸ் டேட்டுக்கு முன்னாடி, அதாவது ரிலீஸ் இன்னைக்கு ஆக போகுதுன்னா அது ப்ரீவியஸ் டே வந்து அந்த கடன் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணால் தான் ரிலீஸ் பண்ண விடுவாங்க. ஆனால் இந்த கருப்பு படத்துக்கு அந்த இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருக்கு போல். ஃபினான்ஷியல்ஸ்கிட்ட வந்து அந்த கடனை இன்னும் அவர் கொடுக்கல. அண்ட் இன்னும் நிறைய படங்களுக்கு அவர் வாங்கின பேலன்ஸ் அமௌண்ட் அது எல்லாமே செட்டில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்கு 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வந்துருன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வருதா இல்லையான்னு. எது என்னவோ சூர்யா சாருக்காகவும் ஆர்ஜே பாலாஜி சாருக்காகவும் இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி எல்லாமே அவங்க நினச்ச சக்ஸஸ் எல்லாமே இந்த படத்துக்கு கிடைக்கணும். நீங்கள் எத்தனை பேர் கருப்பு படத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.